ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்பா. நம்ம ஏன் இப்போ ஈஸ்பா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி மார்க் வந்து உமன்ஸ் அவார்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸ்பா டிக்கெட்டும் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, எங்களால் வரவே முடியல. பட் ஆனால் பேபிமாவோட பக்கெட் லிஸ்ட்ல ஈஸ்பா ஒரு மெயினான இதுல, பேபிமாவோட விஷல ஈஸ்பா வந்து ஒரு மெயின். என்னோட பக்கெட் லிஸ்ட்ல கிடைச்சது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உள்ள வந்து பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஆசை. உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்றத விட உள்ள வந்து என்ஜாய் பண்ணணும். எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டே இருந்திருப்போம்ல. உங்களை மாதிரிதான் நானும் நிறைய வீடியோஸ்ல வந்து நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ரீல்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த ஈஸ்பாவோட ப்ரொமோஷன் நிறைய இடத்துல வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு அது போயே ஆகணும்டா, ச்சே இதை பார்க்காம விட்டுறக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி எனக்குமே இருந்தது. அது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது, நம்ம லிஃப்ட் விட்டு இறங்கின உடனே ஃப்ரண்ட்ல வந்து இந்த புத்தர் இருப்பாரு. ஒரு பீஸ் புத்தர் வச்சாலே அந்த இடத்துல அமைதி தான் அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸ்பால ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாய்லாந்துல போய் பண்ற மசாஜை நம்ம எங்கேயே பண்ணிருக்கலாம். இப்ப இந்த ஆம்பியன்ஸே பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்பியன்ஸ்லாம், இந்த ஈஸ்பா, நம்ம புத்தர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த டோர், மெயின் டோர் காட்டுறேன் பாருங்க, மெயின் டோர் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆக்சுவலி தாய்லாந்து வந்தது இல்ல பேபிமா, தப்பா எடுத்துக்காதீங்க, அதனால தெரியல. தாய்லாந்துல எல்லாம் ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நாக் பண்ணிட்டு உள்ள போகுமா? வாங்க போலாம். ஆசைப்பட்டு வந்தது இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ராஜா நீ ராணி. சோ ராஜா சீட்ல உட்கார்ந்தாச்சு. அடுத்தது பாகுபலிக்கு மணிமகுடம் சூட்னா மாதிரி நமக்கு மணிமகுடம் சூட்டுறதுக்கு 2 டாய் கேர்ள்ஸ் வந்தாங்க. வெல்கம். சூப்பரா இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்பால இதெல்லாம் வந்து ஒரு ஆசைகள் நிறைவேறும் இடம்னு வச்சுக்கலாம். அவங்களோட வெல்கம் தான் இதெல்லாம். ஒரு ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது. அது இல்லாம இவங்களோட வெல்கம் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது, அடிச்சுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஞ்சர் டீ, ஐஸ் டீன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஞ்சர் எல்லாம் போட்டிருக்கு, ஜிஞ்சர் லெமன் அதெல்லாம் போட்டிருக்கு. ஐஸ் டீன்னு வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கு. ஹைபிஸ்கஸ் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய் நேராக நம்ம ராஜா ராணி உபசரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போய் நேராக ஸ்பா பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன டைப் ஆஃப் மசாஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து மசாஜ் தான். ஸோ இவங்களது வந்து ஸ்பெஷலே அதுக்கு தானே. ஸோ அதனால ஃபுல் பாடி மசாஜ், தாய்லாந்து மசாஜ் எடுத்துக்கலான்ட்டு போய் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டோர் எல்லாமே வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல, ஒரு டோர் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது எல்லாமே. ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த ஆம்பியன்ஸை பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா நம்ம ஒரு கேவுக்குள்ள வரா மாதிரியே இருக்கு. கேவுக்குள்ள வந்துட்டு அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபவுண்டன் ஃப்ளோ ஆகுது. அநேகமா அங்கதான் நம்ம குளிச்சு நீச்சல் எல்லாம் அடிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த செஷன் அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. அப்படியே வச்சு உல்லாசமா பத்துனது நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அதனால இப்படி படுத்து. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல என்ன தேய்ச்சி குளிக்கிறது வேற, இங்க வந்து நல்ல என்ன சொல்றது, ஃபுல்லா ஆயுர்வேதிக் முறையிலயும், அதுவும் மெயினா தாய் முறை. ஓ, கட்டை போட்டு விட்டின்னுங்கிறாங்களா? நான் என்னடா இது உங்க கை இவ்வளவு ஹார்டா இருக்குதோ அப்படின்னு யோசிச்சு நான் கவனிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க இதுல வந்து இது போட்டு விட்டுறாங்க. மொத்தமா எண்ணெயை போட்டு வலிக்காம ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பார்ட்டா நல்லா சூப்பரா பண்றாங்க. What next? Fire therapy. Fire therapy.
பெட்டர் அவளுக்கு பண்ணிடுங்க. நான் எதுக்கு ஃபயர் தெரப்பி பண்ணலாம்? நான் சவுண்ட் தெரப்பி பண்றேன்லப்பா, நீ ஃபயர் தெரப்பிப்பா. நீனு உன்னை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணுவோம். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராது அப்படின்றாங்க. ஓகே, வில் டு. ஸோ ஆக்சுவலி இந்த ஹீட் தெரப்பி எதுக்குன்னா கேஸ்ட்ரிக் இருந்தா கேஸ்ட்ரிக்லாம் போயிடுமாமா. கிண்டலுக்கு சொல்லணும் அப்படின்னா வயிறு பெருத்த வயிறா இருந்ததுன்னா அந்த மாதிரி பத்த வச்சுடுவாங்கன்னு சொல்லலாம். வாட் நெக்ஸ்ட் ஐஸ் பாத். ஓ, இட்ஸ் குட் ஃபார் இம்யூன் சிஸ்டம்ன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம ஐஸ் பாத் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஐஸ் பாத் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சம்மோட்ட வார்ம் அப் பண்ணிட்டு தான் உள்ள இறங்கணும் அப்படின்னாங்க. அப்படின்னா வார்ம் அப் போட்டோ வார்ம் அப். ஓகே, இவங்க கையை பிடிச்சிருந்தா வார்ம் அப்னா தாராளமா பிடிச்சி பண்ணிருந்தீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் போதும் அப்படின்னாங்க. எனக்கு இங்க ரீச் ஆகல, ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ரீச் ஆயிடுச்சு பாருங்க. இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன்லாம் கூட சூப்பரா போகும் போல் இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இருக்குது. இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா நல்லா சர்ன்னு ஏறுது. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பயங்கர என்ன சொல்றது, மன உறுதியோட செய்யணும் இதை. நான் யோசிச்சேன், அப்ப சட்டுன்னு போய் இப்படி படுத்துட்டு எழுச்சிக்கலாமா அப்படின்ட்டு. ஸ்ட்ரீம் பாத் ஆக்சுவலி இது போய் ஸ்ட்ரீம் பாத்லாம் எடுப்பாங்க. ஸ்ட்ரீம் பாத்லாம் எடுத்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் நாலேஜ் வரைக்கும் நல்ல ஃபேஸ்லாம் நல்லா ஷைனிங் ஆகும். இந்த போஸ்ட்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் உள்ள போய் மொத்தத்துல நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது ஸ்ட்ரீம் பாத்லாம். ஸோ இப்போ ஸ்ட்ரீம் பாத் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஹாட் வாட்டர் ஜக்கூசிக்கு நம்ம போக போறோம். போயிட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் ரெடியா அப்படிலாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஜாலியா உள்ள போயிட்டு என்ன பண்றோம்னு மறக்காம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரியலி வந்து மைண்ட் ரிலாக்ஸ், எந்த டென்ஷனும் இல்லாம எவ்வளவு மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஈஸ்பால. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம, ஈஸ்பா மொத்தம் 4 இடத்துல இருக்கு, 4 பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம சென்னையில. மேடவாக்கம், அண்ணா நகர். நம்ம இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்பா அண்ணா நகர்ல. இன்னும் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கம், உரகடம், அண்ட் தென் கோயம்புத்தூர்லயே ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? வேற லெவல்ல இருந்தது. ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்ப அப்படியே வேற லெவல்ல பண்ணாங்க. ஸ்பா பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணி அனுபவிச்சோம். நாங்க செமையா அனுபவிச்சோம். சூப்பரா இருந்துச்சு. அவளோட பக்கெட் லிஸ்ட்ல இதுதான் டாப்பா இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து என்ஜாய் பண்ணி அனுபவிச்சோம். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு உடம்பு வலி கை கால் வலி வந்த நான் அப்படியே இப்போ இறங்கி ஓடுவா. அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருந்தது. உடம்பு வலி கை கால் வலி செமையா இருந்துட்டே இருந்தது. திரும்பி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஈஸ்பா நாங்க இருக்கிறது வந்து ஈஸ்பா அண்ணா நகர்ல இருக்கும், மேடவாக்கம்ல இருக்குது, வல்லக்கோட்டையில இருக்குது. தட் மீன்ஸ் உரகடம். ஓ, அதானா? ரெண்டும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. வல்லக்கோட்டையில இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பேபிமாவோட ஹோம் டவுன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ ஃபைனலா நம்ம கோயம்புத்தூர்லயும் போய் பண்ணுவோம். அங்கேயும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ணா நகர் டாப், வேற லெவல்ல இருந்தது. ஈஸ்பாவே மொத்தத்துல டாப் தான் வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாம நீங்களும் வந்து விசிட் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஈஸ்பாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்க கிளம்ப போறோம். ஓகே, பாய்.